ஏய் ஏய் சீதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நம்ம சந்தோஷ் அண்ணே அப்புறம் நிலானி அண்ணியுடைய பிள்ளைங்க 2 பேரும் வராங்க. வந்தா சந்தோஷங்க. வந்தால் நல்லபடியாக அந்த பிள்ளைங்கள பார்த்துக்குறோங்க. அச்சோ, அந்த அக்காவும் அந்த அண்ணனும் வராங்களா? அந்த அக்கா வேற மோசமானவங்களே. அவங்க ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டு நம்ம மேலே பழிய போட்டுருவாங்களே. என்ன பசங்களா மேல அங்க சத்தம் எல்லாம் சண்டை போடுறீங்களா? இல்லைங்கப்பா. ஏற சத்தம் என்ன அங்க மேல சத்தம்? ஒன்றும் இல்லைங்கப்பா. வாமினா இன்னைக்கு என்னென்ன செய்கிறோன்னு பாருங்கண்ணே, அந்த ரோஷினியும் பிங்கியும். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் 2 பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது சிவா. அது உள்ளுக்குள்ளே போய் நம்ம போய் வேலையை போய் காட்டுவோம். அங்கிள் ஆண்டி நாங்கள் வந்துட்டோம். வாங்க பசங்களா. வாங்க அக்கா, வாங்க அண்ணா. சரி சரி பசங்களா, என்ன அங்கிளுக்கு அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுங்க, நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுங்க, நான் இப்போ வேலைக்கு போயிடுவேன். அதன் பிறகு நீங்கள் 4 பேர் சேர்ந்து விளையாடுங்க. யாரும் சேட்டப்படக்கூடாது பசங்களா. சரிங்க அங்கிள். சரி உட்காருங்க மீதியை சமத்து பிள்ளைங்களா. எப்போ வேலையை ஆரம்பிப்போம் மீனா? இருங்கண்ணே, அவர் இப்போ கொஞ்சம் வெளில போய்க்கிறார். சரி, ஆண்டி பக்கத்தில் தோட்டத்தை சுத்தம் பண்ண போயிருக்காங்க. அங்கிள் நான் வேலைக்கு போயிட்டு வேறு எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகி போச்சு. ஒழுங்காக சேட்டப்படாமல் விளையாடணும். ஓகே தேங்க்யூ, போயிட்டு வரேன். பசங்களா, நான் ஆண்டி போய் சமைப்பேன், தொந்தரவு பண்ணாமல் விளையாடுங்க. சரிங்க ஆண்டி. அண்ணே வாங்கண்ணே, நம்மெல்லாம் விளையாடுவோமா? என்ன எங்களை பற்றி நான் தெரியாதா உனக்கு? நாங்கள் எவ்வளோ தூரம் தெரியுமா? நாங்கள் அலைஞ்சு வந்திருக்கோம். வராருமா என்னமோ நீ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுருத்தனம் பழிக்கிட்டு எங்களை விளையாட சொல்கிற என்ன?